சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதுனால நான் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கும் சென்செக்ஸில் வந்து ப்ரீமியம் டிகே கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுனால நிஃப்டி சார்ட்டை பார்த்து புதன் வேழன் மட்டும் நான் மோஸ்ட்லி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். காலையிலே எனக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15 கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் வந்ததால் நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த கேண்டில் க்ளோஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போதே நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்துட்டேன். இதோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த கேண்டிலோட ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் இந்த டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரா1 டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு டவுன் சைடு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இந்த டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்தேன். இதை வந்து நான் பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ட்ரி எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி எடுத்தேன். அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னோட டார்கெட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு 1:1 டிஸ்டன்ஸ். 1:1னா இப்போ இந்த கேண்டிலோட க்ளோஸ்லேருந்து இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது? ஒரு 74 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு 74 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் சைட் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ என்னோட டார்கெட் வந்து இந்த ஏரியாவில் வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட டார்கெட்டு. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட க்ளோஸில் என்னோட என்ட்ரி, என்னோட டார்கெட் வந்து இந்த ஏரியா என்னோட டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியா. ஸோ இந்த இடம் எனக்கு டார்கெட் கரெக்டாக வந்துட்டதால் நான் டார்கெட்டை வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ டைம் 10 தான் ஆகுது. நான் ட்ரேடை வந்து அந்த 10 மணிக்கு முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளோட ஆர்டர் புக் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கான ஆர்டர் புக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 லாட்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20 லாட்ஸ் வந்து 77,200 கால் ஆப்ஷன் வந்து சென்செக்ஸில் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். நான் ஏன் 20 லாட்ஸ் செல் பண்ணேன்னா, என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து 50,000 டிவைடட் பை ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து ஒரு 125 பாயிண்ட்டு ஈக்குவல் டு போட்டோன்னா 400 குவான்டிட்டிஸ் வருது. அதை வந்து சென்செக்ஸோட லாட் சைஸு கன்வெர்ட் பண்ணால் 400 டிவைடட் பை 20 போட்டோன்னா 20 லாட்ஸ். அப்போ நான் வந்து ஒரு 20 லாட் வந்து நான் செல் பண்ணலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து 20 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? காலையில் என்ன டைமுக்கு செல் பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 9:19. ஓகேங்களா? அதாவது 9:20 அந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த செல்லை வந்து நான் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ட்ரேடை க்ளோஸ் பண்ண டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:55. ஸோ 10 மணிக்கு முன்னாடியே இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 244 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்திருக்கேன். 162 ரூபாய்க்கு வந்து இந்த பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரேடில் நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னா 31,332 ரூபா வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? 1 ஹவர் கூட இல்லை, ரொம்ப கம்மியான டைம் தான். சரி, 9:20க்கு இந்த ட்ரேடை ஆரம்பித்து 9:55க்குலாம் இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன கான்செப்ட்ன்றதை பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம். இதே மாதிரியான ப்ரைஸ் செக்ஷன் வந்து பாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து என்னென்னலாம் வந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ரேண்டமாக ஏதாவது ஒரு வருஷம் போவோம். 2023 போகலாம். இதில் வந்து ரா1 போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம்னா ரா1 டவுன் சைடில் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்தேன். ஸோ இப்போ இந்த டேல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி, S2 S3 50% டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்லை மினிமம் ஒரு 1:1 கூட டார்கெட் புக் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 1:1 கணக்கு பண்ணி புக் பண்ணிக்கிட்டேன். இது S2 S3 50% தாண்டி நல்லாவே டே ஃபுல்லாக டவுன் தான் போயிருக்கு. இப்போ இந்த டேல பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸ், அந்த டே ஃபுல்லாக டவுனு. S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ், அதுக்கப்புறம் S2 S3 50% வரைக்கும் டார்கெட் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் அடிச்சுட்டு தான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. மற்றபடி நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி எதுவுமே கவலைப்பட தேவை. ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னும் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ட்ரேடு தான். எப்போச்சும் அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற ட்ரேட் வந்து எனக்கு ஆப்போசிட் திரும்புற மாதிரி இருந்தால் இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுத்து அதை பிரேக்கிங்லையோ சின்ன ப்ராஃபிட்லையோ இல்லை நல்ல ப்ராஃபிட்லையோ இல்லை மேபி சின்ன லாஸ்லையோ கூட முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? பட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேட் டார்கெட் போயிட்டதால அதுவே போதுமானது. நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் கிடையாது. இன்றைக்கி இந்த ஒரு ட்ரேடு தான். ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தா அங்கேருந்து டவுனும் S2 S3 50% வரைக்கும் டார்கெட் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா S2 S3 50% இல்லை S3 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே புதுசாக நடக்கிறது கிடையாது. எல்லாமே நடந்த விஷயங்கள் தான் திருப்பி நடந்துட்டு இருக்கும். அதையெல்லாம் நான் ஒரு லாஸ்ட் 2021 25 வரைக்கும் இருக்க 1200 நிஃப்டியோட 1200 சார்ட்ஸ் நிஃப்டியோட சார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சு
அது எங்கே ஓப்பன் ஆகி அடுத்த மூவ் என்ன கொடுக்குதுன்றதெல்லாம் தனித்தனியாக நான் பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி அதையெல்லாம் வச்சு தான் நான் ட்ரேடே பண்ணுறேன். என்ன பேட்டர்ன்ஸ் இங்கே திரும்ப ரிப்பீட் ஆகும், என்ன பேட்டர்ன்ஸ்லாம் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கை கொடுக்கும், நம்ம அதை ஆப்ஷன் செல்லிங் கூட கம்பைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுக்குன்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் ஸ்டடீஸ் ரெடி பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுது, ப்ராஃபிட் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணாலும் பிளைண்டாக போயிட்டு உடனே ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் 1 மாதம் பார்த்துட்டுலாம் போயிட்டு எதையும் ரியல் மணி போட்டு இறங்கி பண்ணாதீங்க. கம்ப்ளீட் ஒரு 5 years டேட்டாவை எடுத்து வச்சு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெமோ கொண்டு போயிட்டு 2-3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோ இதுதான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.